வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கான்னு வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உடலில் வந்து கொஞ்சம் டயர்டோ சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை வரும். ஸோ குழந்தை இல்லாத ஒரு குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வர்றது, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது, உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11 சிறப்பான இருக்கும், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறது, அதுக்கான முயற்சிகள் வந்து வெற்றி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. பட் நீச்சமாக இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் சின்ன மன காயங்களை ஏற்படுத்த மாதிரி, மற்றபடி வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயம் நடக்காதுன்னு நினச்சிருந்த விஷயங்களும் வந்து திடீர்னு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக மாறுவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ லாபத்துக்கு போகிற செவ்வாய் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அது வந்து பாதகஸ்தானமாக இருந்தாலும் அப்பா அம்மாவனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்தது அதை வந்து சொல்லி லாபம் காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரும். ஏன்னா வந்து ஏதாச்சும் அதை நினச்சி கொஞ்சம் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்குங்க. எதாக இருந்தாலும் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருப்பாங்களன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 60-40 70-30ங்கிற ரீதியில் தான் வந்து இன்றைக்கி வாழ்க்கை ஓடின்னு இருக்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அப்போலாம் யாருமே கிடையாது. எல்லாம் 60-40 70-30ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீதியிலே தான் போயிட்டுருக்கு. வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் நம்மளுடைய. ஸோ அதனால் கணவன் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ல் ராகு. ஸோ 8ல் ராகு வந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் ஒன்றும் பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் பண்ணாது. சின்னதாக வந்து மனக்கலக்கங்கள் சின்னதாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆவது செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11க்கு போகிற வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த உறவுல நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி, சந்திரன் 12ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயம், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும். உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு வரும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அந்நிய மதத்துக்காரர்கள் வேற்று இனத்துக்காரர்களிடம் பழகும்போதோ பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கினோட வந்து இனம் புரியாத ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதனால் உட்காந்து பேசிக்கங்க. ஏன்னா லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் யாருக்குமே இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். 5 பேர்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அப்படி இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்து போங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆள் இல்லைன்னா வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடலாம். நம்ம நினச்ச லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி வந்து வேறு ஒருத்தர் திருப்பி நம்ம கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. ஸோ அங்கேயும் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து
பெட்டர் சாய்ஸாக போகிறத விட இருக்கிற சாய்ஸ் எவ்வளோ பெஸ்ட்டுங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல வந்து அது தெரியாது, பட் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அது புரியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபுத்தி இருந்தாங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கணவன் மனைவினோடனே வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்த தொழில் இருக்கும்போது தொழில் வந்து பேராசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி மாமியார் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்றாங்கன்னா போய் பார்த்து அவமானப்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த 5ஆம் இடத்துக்கும் 10க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஒரு பாவம் வந்து வேலை செய்யும். ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2/11 5ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு விஷயம் மாட்டுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக கேது தசாவது கேது 2ல் இருக்கும்போது வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதனால் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரும். என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7 இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து என்னென்னா அது வந்து சுக்கிரன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும். டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா வந்து என்னடா அது ரொம்ப டென்ஷன் பண்ணி பண்ணுறாங்களே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் ஆனால் போகிற வழியில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாவடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ
அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.